நம்ம விஜய் சார் தமிழ் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ள சூழல்ல அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு. விஜய் சார் அரசியல்ல குதித்துள்ளதால தளபதி 29வது படத்திற்கு பின்னர் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. விஜய் சாருடைய இந்த முடிவு பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அண்மையில விஜய் சார் நடத்திய தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டிற்கு 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டதால அவருடைய அரசியல் என்ட்ரி அதகலமாக ஆரம்பமாகியிருக்கு. விஜய் சாருக்கு அவருடைய மகன் ஜேசன் சஞ்சயை ஹீரோவாக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஆசையா. இதற்காக அவர் பல முன்னணி இயக்குனர்களிடம் கதை கேட்டு வந்தாரு. குறிப்பாக பிரேமம் படத்துடைய இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் ஜேசன் சஞ்சய்க்காக ஒரு கதையை தயார் பண்ணி வச்சிருந்தாராம். ஆனா சஞ்சய் தனக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னதால அவர் விருப்பப்படி என்ன செய்ய விரும்புறாரோ அதையே செய்யட்டும் அப்படின்னு விஜய் சார் விட்டுட்டாரு. இதனிடையே கடந்த ஆண்டு நம்ம விஜய் சாருடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக உள்ளதாகவும் அவர் இயக்கவுள்ள முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு ஆண்டுக்கு மேல ஆகியுமே இன்னும் அந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல. அந்த படத்துல நடிக்க ஹீரோ கிடைக்காமல் திண்டாடிய ஜேசன் சஞ்சய் அவர்கள் இறுதியாக நடிகர் சந்தீப் கிஷனை கமிட் பண்ணாரு. மேலும் ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் அப்படின்ற பேச்சு அடிபட்டது. ஆனா தற்போது திடீர் பிஸ்டாக அந்த படத்துல இருந்து அனிருத் அவர்கள் விலகிவிட்டதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.